லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற உங்க லவர் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, தனியா தான் இருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கா? நான் சொல்ற அந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். ஃபர்ஸ்ட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நாம நம்மளோட பார்ட்னர் கூட இல்ல, நம்ம ஸ்பேஸை யாராவது ஃபில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எப்பயுமே இன்செக்யூரிட்டி அண்ட் பயத்தோட இருக்கும். அப்ப லைட்டா நம்ம பார்ட்னர் வேற பர்சன் கூட பேசணும் அப்படின்னா சண்டை போடுவோம், லேட் ரிப்ளை பண்ணா சண்டை போடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ணாததான். நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை காணாம போயிடும். செகண்ட், ஜென்ரலா லாங் டிஸ்டன்ஸ்னாலே சேட்டு வீடியோ கால், சேட்டு வீடியோ கால், சேட்டு வீடியோ கால் நாசமா போயிருங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க பார்ட்னரை நேர்ல மீட் பண்ணி பிசிக்கலி அவங்க டச் பண்ணி அவங்க கூட இருக்கும் போதா அட்ராக்ஷன் வேற லெவலா இருக்கும். மீட் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 3 months ஒரு வாட்டியாவது மீட் பண்ணிருங்க. இல்ல நான் பிஸியா இருக்கேன், வேற வழி இல்ல, கஷ்டம் நீங்கன்னா அவங்க கல்யாணத்துல மீட் பண்ற மாதிரி இருக்கும், போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருங்க. தேர்ட், பிளான் அண்ட் எஃபர்ட். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்க ஃபியூச்சரை பத்தியாக நல்லா பிளான் பண்ணணும். எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப வீடு கட்டணும், உங்க கோல்ஸ்க்காக எல்லாத்துக்கும் ஒரு பிளான் போட்டு ப்ராக்டிகலி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி நல்லா எஃபர்ட் போடுங்க. இதை 2 பேருமே பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். கன்க்ளூஷன், இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்க லாங் டிஸ்டன்ஸ் லவ் எவ்வளவு லாங்கா இருந்தாலும் க்ளோஸா தான் ஃபீல் பண்ணுவீங்க.